இலக்கியம், ஓவியம், சிற்பம் முதலான கலைப்படைப்பில் ஈடுபடுவோர் எண்ணியதை எண்ணியாங்கு வடைக்க அவர்களின் மன ஒன்றிப்புக்கு வழியமைத்து அமைதி காத்து ஒதுங்கி நின்று ஒத்துழைப்பர். முழுமையாக மனம் ஒன்றி செயல்பட வேண்டிய கலை நடிப்பு. மேடையில் நடிக்கும் போது கேட்கும் ஆரவாரம், கேமராவிற்காக நடிக்கும் போது சூழலின் ஒலிகள், இவைகளிடையே நடிகனின் கவனம் சிதறா மன ஒன்றிணைப்பு. பாத்திர படைப்பில் தன்னையே கருவியாக ஒப்படைக்க தன் உடல் மனம் முழுமையாக தளர்த்தி தன்னை நெகிழ்வாக்கி நிற்கும் முதல் கோடு ரிலாக்ஸேஷன். ஏற்கும் பாத்திரத்தில் தன்னை முழுமையாக மூழ்கடித்து வாழ அவன் அமைக்கும் இரண்டாம் கோடு கான்சன்ட்ரேஷன். உடன் நடிப்பவர்களின் புது உறவில் வாழ்வதும் அரங்கப் பொருட்களை தன் உடைமையாக்கிக் கொள்வதும் நடிகனின் மன ஒன்றிணைப்பின் அடிப்படை. அவன் உறவு, அவன் இடம் என புது உலகாக மாறும்போது படப்பிடிப்பு சூழல் தடை மறைகிறது. அவனின் மன ஒன்றிணைப்பால் அவனுக்கு படபடப்பு, நடுக்கம், உதறல், பயம் தன்னாலே ஒழிகிறது. கதாசிரியர் படைத்த, இயக்குனர் கற்பித்த கதாபாத்திரம் தனித்துவமிக்க வகையில் அமையும் மூன்றாம் கோடு கற்பனை ஆற்றல். ஒரு நடிகனின் கற்பனா சக்தி அவனின் வாழ்நாள் தேடுதலில் விளைந்த சேமிப்பு. மற்ற நடிகர்களின் செயல்திறனில் இருந்து அவனை மாறுபடுத்தி அவனின் தனித்துவ நடிப்பை பறைசாற்றும் இந்த மூன்றாம் கோடு இமேஜினேஷன். இந்த முக்கோண செயல்பாட்டில் நடிகன் காட்டும் ஈடுபாடும் திறமையும் ஒரு தனித்துவ இயக்கத்தை தரும். அவனை மேன்மை மிகு கலைஞனாக உயர்த்தும். மெத்தட் ஆக்டிங். முக்கோண பாதையில் பயணிப்போம், உலகத்தர நடிப்பை தருவோம்.